அந்த வகையிலே கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த மாகாண சபை அமைச்சு திட்டத்திலே முடித்துக் கொள்கிறேன். வரவு செலவு திட்டத்திலே இந்த மாகாண சபை அமைச்சுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை கோருகின்றது. இதுக்கு நீங்கள் இந்த வாக்கெடுப்புக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போலதான் 2 விடயங்களை நாங்கள் கோருகின்றோம். இது ஒன்று மாகாண சபை தேர்தலுக்கு எதிரானது, இன்னொன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக. அதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் எங்களுக்கும் மாறுபட்ட கருத்தில் இருக்கலாம். நாங்கள் 2 விடயங்களுக்கு வாக்கெடுப்பை கோருகிறோம். 2வது விடயம், ஒரு வருடமாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை வைத்து தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலே குழப்பங்களை தொடர்ந்து ஏற்படுத்துவது. அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கிறார்கள், குழு நியமிக்கிறோம் என்று சொன்னார்கள், குழு ஒன்றை நியமித்து ஆராய்வோம் என்று சொன்னார்கள், குழு ஆராயும் என்று சொன்னது. ஆனால் ஒரு வருடம் கடந்த இன்று குழுவும் இல்லை, எதுவும் இல்லை. கல்முனையிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்கள் இன்று ஆலையாளுக்கு இடையிலே முரண்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 விடயங்களுக்குமாகவும் இன்று இந்த மாகாண சபை அமைச்சினுடைய ஒதுக்கீடுகளுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வாக்கெடுப்பு ஒன்றை கோருகின்றது. நீங்கள் மாகாண சபை தேர்தலை இன்று நடத்தினாலும் நீங்கள் வடக்கு கிழக்கிலே தோல்வி அடைவீங்கள், ஒரு 6 மாதத்திலே நடத்தினாலும் நீங்கள் தோல்வி அடைவீங்கள், ஒரு வருடத்திலே நடத்தினாலும் தோல்வி அடைவீங்கள். நீங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தாமலே விட்டாலும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்படுவீங்க என்றதை இந்த இடத்தில் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன். நன்றி.